என்னன்னு தெரியல, ஏன் டல்லா இருக்குன்னு தெரியல. லைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறியா பாத்து. இந்த ஒரு முன்னாடி ஒரு டியூப் லைட் இருக்குங்கயா, இது பரவாயில்லையா? ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சிடலாம். சரிங்க, ஆரம்பிச்சிடலாமாங்கய்யா? தொடங்கலாமா? சம்பளம் பெரியதன் ஒரு பூமை கொலமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மீது கோடை வடிவினர் பயில் வலிவல முறையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ திரிபுர சுந்தரி தாயார் உடனாய பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிமலர்கள் போற்றி போற்றி. இந்த இனிய நன்னாளிலே, இறைவனுக்கு உகந்த பொன்னாளிலே, ஸ்ரீ மகா முனையடுவார் நாயனார் குரு பூஜை திருநாளிலே அப்பர் அருள் நெறி மன்றத்தின் வாயிலாக இணையத்தின் வழியே இணைந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். நாளும் எங்களை சிவபாதையில் செம்மையாக வழிநடத்தும் கோமலையா அவர்களையும் இந்த இனிய வாய்ப்பினை எமக்கு நல்கிய சிவ திருமதி சாந்தா சண்முகம் அம்மா அவர்களையும் இந்த இனிய தருணத்தில் நன்றி கலந்த என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நம்முடைய 63 நாயன்மார்களில் ஸ்ரீ மகா முனையடுவார் நாயனார் குரு பூஜை திருநாள். நம்முடைய மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள திருநீடூர் என்ற அற்புதமான தலத்தில் அவதரித்து வாழ்ந்து சிவதொண்டு புரிந்து சிவபெருமானோடு சிவலோகத்தில் ஐக்கியமாகிய அந்த அற்புதமான நாயன்மாரினுடைய குரு பூஜை திருநாள் இந்த இனிய நன்னாள். நாயன்மார்கள் 63 பேரும் ஒவ்வொருவரும் தங்களுடைய தனி சிறப்பின் காரணமாக, தங்களுடைய ஒப்புமை இல்லாத எல்லையற்ற அன்பின் காரணமாக, ஒப்பில்லாத அன்பின் காரணமாக இறை தொண்டு செய்து, சிவ தொண்டு செய்து, சிவபெருமானினுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்து, சிவலோகத்திற்கு சென்று சிவபெருமானினுடைய திருக்காட்சியையும் பெற்ற பேர் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் சிவபெருமானே சில நாயன்மார்களுக்கு அவர்களுடைய இருக்கின்ற இடத்திற்கே சென்று காட்சி தந்து அருள் புரிந்த சிறப்புகளும் நாயன்மார்கள் மட்டுமே பெற்றிருக்கின்றார்கள். திருமாலும் பிரம்மனுக்கும் கூட இந்த பெரும் பேறு கிடையாது. அடியார்களாகிய இந்த அற்புதமான நாயன்மார்களுக்கே அத்தகைய சிறப்பான பெரும் பேரு உண்டு. நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடு மலர்பாதம் ஒரு காலம் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார் என்ற அந்த நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய வாக்கிற்கிணங்க இத்தகைய குணநலன்களை பெற்றவர்களே நாயன்மார்கள் என்ற சிறப்பிற்குரிய தகுதியினை பெற்றவர்களாக ஆகின்றார்கள். அத்தகைய சிறப்பு பொருந்திய நாயன்மார்களில் நாம் இன்று முனையடுவார் நாயனாரினுடைய வரலாற்றினை சேக்கிழார் பெருமான் வாயிலாக இன்று அறிய இருக்கின்றோம். நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருத்தொண்டர் தொகையில் அறை கொண்ட வேள் நம்பி முனையடுவார் கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே என்று நம்முடைய முனையடுவார் நாயனாரை போற்றி பரவி இருக்கின்றார். அறை கொண்ட வேல் நம்பி, அறை அப்படின்னாக்கா அறைதல்னாக்கா வெட்டி வீழ்கின்ற தன்மையை உடைய படைகள், வேல் கத்தி கோடரி இந்த மாதிரி அந்த வெட்டுகின்ற தன்மையை உடைய அந்த போர்க்கருவிகளுக்கு பொதுவாக ஒரு கருவியை வேல் என்ற அந்த ஒரு படைக்களத்தினை மட்டும் இங்கே குறித்து அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவார் கடியேன் வெட்டி வீழ்க்கும் தன்மையை உடைய படைகளை ஏந்திய நம்பி அப்படின்றது நாம ஆண்களுள் சிறந்தவருக்கு நம்பி என்ற நாமம் வழங்கப்படும்.
ஆடவர்களுள் சிறந்தவர் நம்பி என்று அழைக்கப்படுவார். அத்தகைய சிறப்பு பொருந்திய நம்பி என்ற அந்த அடைமொழியை நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் முனையடுவார் நாயனாருக்கு வழங்கி இருக்கின்றார். அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவார் கடியேன். முனையடுவார் அப்படிங்கிறது என்னன்னாக்கா போர் வெல்லுதல், போர்க்களத்துக்கு சென்று போரில் போரில் பகைவர்களை வெட்டி வீழ்த்து வெற்றி பெறுகின்ற அந்த தன்மை, அந்த முனையெறுதல் அப்படிங்கிறது போர் வெல்லுதல். அத்தகைய முனையடுவாருக்கு அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருத்தொண்ட தொகையில் அருளி இருக்கின்றார் அற்புதமாக. அடுத்ததாக நம்முடைய நம்பியாண்டார் நம்பி அவர்கள் திருத்தொண்ட திருவந்தாதியில் என்று விளம்புவார் நீடூர் அதிபன் முனையடுவோன் என்று அமருள் அழித்தவர்க்காக கூலி ஏற்றெறிந்து வென்ற பெரும் செல்வம் எல்லாம் கனகனன் மேறு வென்னும் குன்றம் வளைத்த சிலையான் தமர்க்கு கொடுத்தனனே என்று சிறப்பித்திருக்கின்றார். இந்த இடத்துல என்று விளம்புவார் அப்படின்ற அந்த முதல் சொற்றொடர் தொடங்குது இல்லைங்களா, அந்த சீர் என்று விளம்புவார் என்ற சீரை இறுதியில கொண்டு போய் நம்ம கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். இந்த அற்புதமான பாடலில் விற்பூட்டு பொருள்கோள் என்ற அற்புதமான பொருள்கோள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. தமிழில் உள்ள இலக்கணத்துல அழகாக வில்லுக்கு நம்ம ஒரு முனையில கட்டப்பட்ட கயிறானது அந்த தொடர்ச்சியை மறுமுனையில கொண்டு போய் கட்டி இணைப்போம் இல்லைங்களா, அது போல இந்த பாடல்ல முதல் சீரை இறுதி சீரோட கொண்டு சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். அந்த வகையில என்று விளம்புவார் அப்படின்னு சொல்லி, யார் விளம்புவார்? கொடுத்தனனே, தமருக்கு கொடுத்தனனே என்று விளம்புவார் என்று கொண்டு கூட்டி இந்த பாடலுக்கு பொருள் கொள்ள வேண்டும். இப்பொழுது நம்ம நீடூர் அதிபன் அதுல இருந்து எடுத்துக்கணும். நீடூர் அதிபன் முனையடுவோன் என்று, நீடூர் என்ற அந்த அற்புதமான தலத்தில் அவதரித்த முனையடுவோன், முனையடுவோன் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா தொழில் பற்றி வந்த காரண பெயர். அவர் செய்கின்ற தொழில் பற்றி வந்த காரண பெயர் முனையறுதல். போரில் அந்த போர் வெல்லுதல் என்ற தன்மையை தான் முனையடுவோன் அப்படின்னு சொல்றாங்க. முனையடுவோன் என்று அமருள் அழித்தவர்க்காக அருள் அழித்தவர்க்காக கூலி ஏற்றி எறிந்து, அதாவது இந்த இடத்துல போர் வலிமையின்மையினால், அதாவது வீரமில்லாத எளியவர்களாகிய அந்த அரசர்களுக்காக நம்ம போருக்கு செல்வாங்க இல்லைங்களா, மண்ணாசையின் காரணமாக பொன்னாசையின் காரணமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக இரு நாட்டு மன்னர்களுக்கிடையே பகை ஏற்படும். அந்த பகையின் காரணமாக போர் மூலம் அந்த போர்ல வலிமை உடையவன் வெற்றி அடைவான், வலிமை இல்லாதவன் தோல்வியை தழுவான் இல்லைங்களா. அந்த வலிமை இல்லாத தோல்வியை தழுவிய அரசனுக்காக அந்த அரசர்கள் நம்முடைய முனையடுவார் நாயனாரை அணுகி பெரு நிதியம் கொடுத்து தமக்காக போர் முனைக்கு போர் புரிய வருமாறு அழைத்தால் அவர்களுக்காக சென்று போர் புரிந்து அவர்களை வெற்றி பெற செய்து அதன் மூலமாக அவர்கள் கொடுக்கின்ற அந்த நிதியம், அந்த பெரு நிதியத்தை பெற்ற அந்த பெரும் செல்வம் எல்லாம் கனகனன் மேறு வென்னும் குன்றம் வளைத்த சிலையான் தமருக்கு கொடுத்தனனே. தமர் என்பது இங்க சிவபெருமானினுடைய அடியார் பெருமக்கள் தாம் பெற்ற அந்த போரில் பகையரசர்களுக்காக போய் மாற்றரசரை போய் போரில் வென்று அதன் மூலமாக கிடைத்த அந்த மாபெரும் செல்வத்தை சிவபெருமானினுடைய அடியார்களுக்கு கொடுத்தனனே என்று நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் தன்னுடைய திருத்தொண்டர் திருவந்தாதியில் முனையடுவார் நாயனாரை பற்றி வெகு அழகாக சிறப்பித்து கூறியுள்ளார். இந்த திருநீடூர் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற தலம் அப்படின்னு கேட்டாக்கா, நம்முடைய தேவார பாடல் பெற்ற 276 சிவத்தலங்களுள் காவிரி வடகரையில் உள்ள 21வது தலமாக போற்றப்படுகிறது. இந்த அற்புதமான தலத்தில் தான் முனையடுவார் நாயனார் அவதரித்தார். அவர் இங்க செல்வ நீடூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செல்வம் கூட்டல் நீடு கூட்டல் ஊர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல செல்வ நீடூர் ஆகும். அதாவது பழமை சிறப்புடைய நீடூர். நம்முடைய சங்க இலக்கியங்களாகிய அகநானூறு புறநானூறு போன்ற நூல்களில் உள்ள பாடல்களில் எல்லாம் இந்த நீடூர் தலமானது போற்றப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பெரிய புராணத்திலும் சிறப்புற போற்றப்பட்டிருக்கின்ற சிறப்பினை உடையது. நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருநாவுக்கரசு நாயனாரும் இத்தலத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற
வேயுரு தோழியம்மை உடனுரை ஸ்ரீ அருட் சோமநாதரை வணங்கி அந்த சிவபெருமானின் மீது தேவார பாடல்களை பாடி இருக்கின்றார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் தனி பதிகமாகவும் இந்த தலத்திற்கு, நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார் திருப்புன்கூர் தலத்தையும் நீடூர் தலத்தையும் இணைத்து ஒரு திருத்தாண்டகம் அருளி செய்திருக்கின்றார். அத்தகைய சிறப்பு பொருந்திய இந்த திருநீடூர் அப்படின்ற தலத்துலதான் நம்முடைய முனையடுவார் நாயனார் அவதாரம் செய்தார். இந்த திருநீடூர் தலம் அப்படிங்கிறது பஞ்ச பைரவ தலமாக போற்றப்படுகிறது. தன்மாசுதன் என்னும் அரக்கன் நண்டு உருவம் எடுத்து காவிரி நதியில் மூழ்கி சிவனை பூஜித்து லிங்கத்திற்குள் ஐக்கியமான தலமாக இந்த தலம் போற்றப்படுகிறது. இன்றும் லிங்கத்துள் நண்டு நுழைந்த துளை இருப்பதாக கூறப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் கிருதயுகத்தில் இந்திரனும் இந்த தலத்து இறைவனை பூஜித்திருக்கின்றான். இந்திரன் மணலால் லிங்கம் எடுத்து இந்த தலத்துல பூஜித்ததாகவும், அந்த மணல் லிங்கம் இன்னைக்கும் செப்பு கவசம் இட்டு அதன் மேலதான் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கப்படுகிறது. இன்றைக்கு அந்த நம்முடைய முனையடுவார் நாயனார் குரு பூஜையினை திருநீடூர் தலத்தில் சென்று தரிசிக்கின்ற அந்த பேச்சினையும் பெற்றோம். அந்த சிவபெருமானை கண்டு தரிசிக்கின்ற வாய்ப்பினையும் இறைவன் என்று வழங்கினார். அந்த வகையில் செப்பு கவசம் இட்ட அந்த ஆவுடையாருக்கு தான் பானத்திற்கு தான் அபிஷேகம் எல்லாம் செய்யப்படுகிறது. திரோதா யுகத்தில் சூரியனும் பத்திரகாளியும் இந்த தலத்துல இறைவனை பூஜித்திருக்காங்களாம். அதோடு மட்டுமல்லாமல் நண்டும் பூஜித்து பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது. கோடி தேவர்கள் கும்பிடும் நீடூர் அப்படின்னு இந்த தலமானது போற்றப்பட்டிருக்கின்றது. இந்த நம்முடைய திருஞான சம்பந்த நாயனார் திருநின்ற ஊரில் இருந்து திருப்புன்கூர் செல்லும் வழியில் நாடு சீர் நீடூர் வணங்கி சென்றார் என்று பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்த பெருமானும் இத்தலத்தை வணங்கிய குறிப்பும் காணப்படுகிறது. இத்தலத்து இறைவனை பாடிய தேவார பாடல் நமக்கு தவக்குறைவினால் கிடைக்கவில்லை. இருந்தாலும் திருநீடூர் தலத்தினை வணங்கிய அந்த காணப்படுகிறது. அத்தகைய சிறப்பு பொருந்திய நீடூர் தலத்தில் அவதரித்த அந்த புராணத்தினை தான் சேக்கிழார் பெருமான் வழியாக, தெய்வ சேக்கிழார் பெருமானின் வழியாக இன்று நாம் காண இருக்கின்றோம். முதல் பாடல், மாறு கடிந்து மண் காத்த வளவர் பொன்னி திருநாட்டு நாறு விரை பூஞ்சோலைகளின் நனைவாய் திறந்து பொழி செழுந்தேன் ஆறு பெருகி வெள்ளமிடும் மல்லல் வயலின் மல்லர் உழும் சேரு நறுவாசம் கமழும் செல்வ நீடூர் திருநீடூர் அப்படின்னு இந்த முதல் பாடலில் போற்றி இருக்கின்றார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். செல்வ நீடூர் திருநீடூர், செல்வம் நீண்ட, அதாவது ஒரு நாட்டினுடைய வளம் எதனை பொறுத்து அமையும் அப்படின்னு கேட்டாக்கா அந்த நாடு நீர் வளம் மிக்கதாக இருக்கணும் இல்லைங்களா. நம்முடைய சோழ நாட்டினை வளமாகவும் நலமாகவும் ஆக்குகின்ற தாய் யாருன்னு கேட்டாக்கா நம்முடைய காவிரி தாய் தான், பொன்னி நதி தான். அந்த பொன்னி நதி பாய்ந்து வளம் கொழிக்கின்ற அந்த சோழ நாட்டுல, அந்த பொன்னி திருநாட்டு அந்த சோழ நாட்டுல மாறு கடிந்து மண் காத்த வளவர், பகைமையை வென்று, மாறுனாக்கா பகைவர்களை வென்று, அந்த பகைமையை வென்று மண் காத்த உலகை காக்கும் வளவர் அப்படின்னா இந்த இடத்துல சோழர்களது பொன்னி திருநாடு காவிரியாறு பாயும் திருநாட்டில் நாறு விரை பூஞ்சோலைகளின், நாறுனா நறுமணமுடைய சோலைகளின், அந்த நீர்வளம் நிரம்ப இருக்கிறதுனால அங்க சோலைகளும் பொழில்களும் கழனிகளும் அப்படியே அந்த பசுமையா இருக்குது. அப்படி செல்வ செழிப்பு மிக்க ஊராக இருக்கின்றது. அது நீர்வளம் உயர நிலவளம் உயரும், நிலவளம் உயர்ந்தாக்கா குடிமக்கள் பசிப்பினி இல்லாம வளத்தோடு இருப்பாங்க இல்லையா, வளத்தோடும் நலத்தோடும் இருப்பாங்க இல்ல. அந்த வகையில இங்க வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும் அப்படின்னு நம்முடைய சேக்கிழார் பெருமான் வாக்கிற்கிணங்க இங்கே நீர்வளம் மிகுதியாக இருக்கிறதுனால செல்வ நீடூர் திருநீடூர் அப்படின்னு போற்றப்படுகின்ற அளவிற்கு நீரின் வளத்தால் சோலைகளின் செழிப்பும் வயல்களின் செழிப்பும் பிறவுமாகிய அந்த ஊரே அவ்வளோ செழுமையாக இருக்கின்றது. அத்தகைய சிறப்பு பொருந்திய திருநீடூர் தலத்தில் சோலைகளில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்கா நனை என்பது அரும்புகள்.
சோலைகளில் வந்து நிறைய நறுமணமிக்க மலர்கள் மலர்ந்து மனம் வீசுகிறது. அதுல அரும்புகள் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டாக்கா, வாய் திறந்து அப்படிங்கிறது இந்த இடத்துல மொட்டு மலர்றது. அரும்புகள் மலரும் பொழுது அதன் உள்ளே இருக்கின்ற அந்த தேன் என்ன செய்யுது? பொழிகிறது. வாய் திறந்து பொழி செழுந்தேன் ஆறு பெருகி வெள்ளமிடும். இப்ப நம்ம சோலைகள்ல வந்து அரும்புகள் மலரும் பொழுது உள்ள தேன் என்ன நிறைந்திருக்கும் இல்லைங்களா? அந்த தேன் வந்து பொழிதான். அந்த பொழிகின்ற செழுந்தேன் நிறைய தேன் பொழிவதனால அந்த தேனாறு பெருகி அந்த தேனாறு வெள்ளமாகி அது காவிரி ஆற்றினுடைய வெள்ளத்தோட சேர்ந்து ஆறு பெருகி வெள்ளமிடும். அல்லல், இந்த இடத்துல அல்லல் அப்படிங்கிறது சேரு. அந்த தேனாறு காவிரி ஆற்றோட சேர்ந்து வயல்ல போய் சேருது. வயல்ல போய் சேர்ந்து அங்க உள்ள சேரோடு கலந்து திருநீடூர் தலத்துல இருக்கின்ற கழனிகள் எல்லாம் வயல்களில் இந்த தேனாரும் காவிரியாரும் கலந்து ரெண்டும் ஒன்னா கலந்து அந்த வயல்களில் பாய்வதனால் அங்க வயல்களில் இருக்கின்ற சேர்கள் எல்லாம் என்ன மனம் கமழ்கிறதா? சேரு நறுவாசம் கமழ்கிறதான். சேரு வந்து ஒரு விதமான அந்த மக்கள் வாட அடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுல எரு வந்து மக்கி போய் ஒரு விதமான துர்நாற்றம் அடிக்கும். அந்த துர்நாற்றமே இல்லாம அந்த சேரானது தேன் மனம் கமழ்கிறதா. இந்த சோலைகள்ல இருக்கின்ற மலர்கள் மலர்ந்து அதிலிருந்து தேன் பொழிந்து அது காவிரியோட கலந்து வயலில் கலப்பதனால அப்படி தேன் மனம் கமழ்கிறதா திருநீடூர் தலத்தில் இருக்கின்ற வயல்களில் உள்ள சேர் எல்லாம். அப்படிப்பட்ட அந்த சேற்றினை உழவர்கள் என்ன செய்யறாங்க? உழுகின்றார்கள். அத்தகைய சிறப்பு பொருந்திய செல்வம் பெருகியுள்ள ஊர் திருநீடூர் என்னும் தலமாகும். செல்வ நீடூர் திருநீடூர் என்னும் தலமாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மண்காத்த அப்படிங்கிறது அரசாளுகின்ற சோழர்களால் அரசாளப்பெற்ற சிறப்பினை உடைய நாடு நம்முடைய நம்ம நாடு. நாம் இருக்கின்ற இந்த வளவர் பொன்னி திருநாடு. அத்தகைய சிறப்பு பொருந்திய திருநீடூர் தலம். நம்முடைய பெரிய புராணத்திலையும் திருவாமூர்னு சொல்லுவாங்க. நம்முடைய மானக்கஞ்ச நாயனார் புராணத்திலையும் கமல்சாரூர் கஞ்சாரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய சிறப்பு பொருந்திய அந்த செல்வம் நீடூர். நம்முடைய மானக்கஞ்சார நாயனார் புராணத்திலையும் கோளாறு தேன் பொழிய கொழுங்கனியின் சாறு ஒழுகும் காளாறு வயல் கரும்பின் கமல் சாரூர் கஞ்சாரூர்னு சொல்லுவாங்க. அங்கேயும் வந்து கரும்பு சாறு எல்லாம் கலந்து பழச்சாறு எல்லாம் கலந்து வயல்ல போய் கலக்கும். அத்தகைய சிறப்பு பொருந்திய ஊர்னு சொல்லுவாங்க நம்முடைய கஞ்சாரூர். அதுபோல இங்க திருநீடூர் தலத்திலையும் தேன் பொழிந்து அது காவிரியோட கலந்து வயல்ல சேர்றதுனால சேரெல்லாம் நறுவாசம் கமழும் அப்படின்னு சொல்லி இந்த அத்தகைய சிறப்பு பொருந்திய திருநீடூர் தலம் என்று சொல்லி இருக்கின்றார். அடுத்ததாக இரண்டாவது பாடல். விளங்கும் வன்மை மிக்குள்ள வேளாண் தலைமை குடிமுதல்வர் களங்கொள் மிடற்று கண்ணுதலார் கழலில் செறிந்த காதல் மிகும் உளம்கொள் திருத்தொண்டு உரிமையினில் உள்ளார் நல்லார் முனையறிந்த வளம் கொண்டிறைவர் அடியாருக்கு மாறாதளிக்கும் வாய்மையார் சொல்றாரு நம்முடைய சேக்கிழார் பெருமான். விளங்கும் வன்மை மிக்குள்ள, விளக்கம் பொருந்திய வன்மை என்பது இந்த இடத்துல வல்லன்மையை குறிக்கின்றது. வல்லன்மை என்பது ஈகை குணம். வல்லன்மை மிக்குள்ள வேளாளர்கள் என்பவர்கள் வல்லன்மையால் மிக்கிருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே அப்படின்னு நம்முடைய திருஞான சம்பந்த நாயனாரும் ஆக்கூர் தான் தோன்றி மாடத்துல பாடி அருளி இருப்பார் 2ஆம் திருமுறையில. இந்த வேளாண் குடி என்பது உலகத்திற்கே உணவு கொடுக்கின்ற அந்த உன்னதமான குடி இல்லைங்களா? உழவன் சேற்றில் கை வைக்கவில்லைன்னா நாம சோத்துல கை வைக்க முடியாது. அப்படிப்பட்ட உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் இல்லைங்களா? அத்தகைய சிறப்பு பொருந்திய அந்த உழவு தொழிலை செய்கின்ற வேளாண் குடியில் தோன்றியவர் நம்முடைய நாயனார். அந்த வேளாண் குடியிலையும் தலைமை குடி முதல்வர், அந்த வேளாண் குடிகளுக்கெல்லாம் தலைமை குடியா இருக்கின்ற அந்த குடியில தோன்றியவர் நம்முடைய நாட்டாண்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அத்தகைய வேளாண் குடிக்கு தலைமை குடியில பிறந்த அந்த நம்முடைய நாயன்மார் களம்கொள் மிடற்று கண்ணுதலார்.
கடலில் செறிந்த காதல் மிகும். களம்கொள் நஞ்சையுடைய கழுத்தினரும் களம்கொள் மிடற்று கண்ணுதலார். நெற்றி கண்ணி உடைய நம்முடைய சிவபெருமானினுடைய திருவடியில், கடலில் சிவபெருமானினுடைய திருவடியில் செறிந்த பெரும் விருப்பத்தை உடையவர். உளம்கொள் திருத்தொண்டு, செறிந்த பெரும் விருப்பத்தை மனத்துள் கொண்ட திருத்தொண்டில் உரிமை பூண்டவராய் விளங்கினார். திருத்தொண்டில் உரிமை பூண்டவராய் விளங்கினார் நம்முடைய முனையடுவார் நாயனார். அப்படிப்பட்ட, அதாவது சிவபெருமானினுடைய திருவடியையே தன்னுடைய சிந்தையில், சிவபெருமானினுடைய திருவடியையே தன்னுடைய சிந்தையில் எப்பொழுதும் தாங்கி இருக்கின்ற அந்த சிறந்த பேச்சினை உடையவராக விளங்கினார். ஆர்வம் உடையவர் காண்பர் அரண் கண்ணை, ஈரம் உடையவர் காண்பர் இணையடி என்று நம்முடைய திருமூல நாயனாரினுடைய வாக்கிற்கிணங்க ஈரமுடைய அந்த வேளாண்குடியில் பிறந்து சிவபெருமானினுடைய இணையற்ற திருவடிகளை, இணையற்ற திருவடி கடல்களை தன்னுடைய என்னது அளவு கடந்த அன்போடு தன்னுடைய மனத்தில் கொண்ட அந்த சிறந்த உள்ளம் கொண்டவராக விளங்கினார் நம்முடைய நாயனார். நல்லார் முனையறிந்த, நல்லார் என்பது இந்த இடத்துல நட்பில்லாதவரை, அதாவது பகைவர்கள், அந்த நட்பில்லாதவரை முனையறிந்த வளம் கொண்டிறைவர். நட்பில்லாதவரை, பகைவரை போரில் வென்றதால் வரும் பொருளை கொண்டு இறைவனினுடைய அடியார்களுக்கு, சிவபெருமானினுடைய அடியார்களுக்கு மாறாமல் அளிக்கும் வாய்மை. சிவபெருமானுக்கு, சிவபெருமானுடைய திருவடிகளை தன்னுடைய உள்ளத்திலேயே வைத்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் சிவபெருமானினுடைய அடியார் பெருமக்களுக்கு தான் போரில் வென்றதன் மூலமாக கிடைத்த அந்த செல்வத்தை எல்லாம் சிவபெருமானினுடைய அடியார்களுக்கு வாரி வழங்கி அவர்களுக்கு தொண்டு செய்கின்ற அந்த வாய்மை உடையவராக விளங்கினார் நம்முடைய நாயனார். அதோடு மட்டுமல்லாமல் அவரு இன்ன வகையால் பெற்ற நிதி எல்லாம், இன்ன வகையால் பெற்ற நிதி எல்லாம் இப்படி போர் செய்து அதன் மூலமாக பெற்ற பெரும் செல்வத்தை எல்லாம் சிவபெருமானினுடைய அடியார்களுக்கு சொன்னபடி நிரம்ப கொடுத்து, சொன்னபடி அப்படின்றது இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா, நமச்சிவாயம். மூன்றாவது பாடல் விட்டமா. அடுத்ததாக மூன்றாவது பாடல். மாற்றார் கமரில் அழித்துள்ளோர் தம்பால் மாநிதியம் ஆற்றும் பரிசு பேசினால். பகைவர்களை போரில் வென்றதால் வரும் பொருளை கொண்டு இறைவனின் அடியார்களுக்கு மாறாமல் அளிக்கும் வாய்மை உடையவராக விளங்கிய முனையடுவார் நாயனார் மாற்றார் கமரில், மூன்றாவது பாடல். மாற்றார் கமரில்னாக்கா போரில் பகைவருக்கு தோற்றவர் அந்த பகையரசரோடு போரிட்டு சென்று போரில் அவர்களை வெல்ல இயலாமல் தோற்ற மன்னர்கள் நம்முடைய நாயனாரிடம் அவரை அணுகி அவரிடம் தமக்காக போர் முனைக்கு போர் புரிய வருமாறு அழைத்தால், மாற்றார் கமரில் அழைத்துள்ளோர் தம்பால் பெரும் செல்வம் தருகின்றேன், மாநிதியம் தருகின்றேன், எனக்காக போர் புரிங்க, எங்களுக்கு வெற்றியை தேடி தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, அப்படி பேசினாக்கா ஆற்றும் பரிசு பேசினால், எனக்கு துணையாக போர் முனையில் நின்று எங்களுக்கு வெற்றியை பெற்று தர வேண்டும் என்று பேசினா அவங்களுக்கு உடனே போயிட மாட்டாரு நம்முடைய நாயனார். யார் கூப்பிட்டாலும் மாநிதியம் கொடுத்தாக்கா அவருக்காக போர் புரியத்துக்கு போக மாட்டாரு. இந்த தம்மிடம் அப்படி பேசுறாங்க இல்லையா, மாநிதியம் கொடுத்து பேசுறார்கள் இல்லையா, போர் முனைக்கு வருமாறு அழைக்கிறார்கள் இல்லையா, அதனை அவங்க எந்த காரியத்துக்காக கூப்பிடுறாங்க, அந்த போர் எப்படிப்பட்டது அப்படின்னு, அது தர்மத்தின் வழி நின்ற போரா, அது அறத்தின் வழி இருக்கிறதா, நம்மிடம் கேட்கிறாரே அவர் பக்கம் நியாயம் இருக்கிறதா, அவர்கிட்ட நேர்மையும் உண்மையும் இருக்கிறதா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து அதனை நடுவுநிலை வைத்து, நடுவுநிலை இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த புராணத்துல யார் கேட்டாலும் போயிட மாட்டாரு போர் முனைக்கு. தம்மிடம் வருகின்றவர்களுக்கு வர்றவங்க அவங்க பக்கம் நியாயம் இருந்தா மட்டும்தான் அதை நடுவுநிலையில வைத்து பார்த்து, அப்படி இருந்தா மட்டும்தான் அவருக்கு துணையாக போர்க்களத்துக்கு போவாரு. அப்படி போனாக்கா கூற்றும் ஒதுங்கும்,
போற்றும் என்பது இந்த இடத்துல நாம யமனை சொல்கின்றோம். யமனும் பயந்து ஒதுங்கி போவானாம். இந்த இடத்துல நம்முடைய கோமலையாவும் சொன்னாங்க. ரொம்ப என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டாக்கா, சிவபெருமான் ஒருவரை தவிர வேறு யாருமே என்ன கிடையாது அப்படின்னு கேட்டாக்கா, பிறப்பு இறப்பு இல்லாத அந்த பேராற்றல் கொண்ட பெரும் கருணை கொண்ட பெரும் தலைவன் ஒரே இறைவன் நம்முடைய சிவபெருமான் மட்டும்தான். மற்ற திருமாலும் பிரம்மனோ எல்லாரும் பிறந்து இறந்து பிறந்து இறந்துதான். எத்தனை கோடி பிரம்மர்கள் தோன்றுனாங்க, திருமால்கள் தோன்றுனாங்கலாம் இல்லைங்களா? அவங்க எல்லாருமே ஒரு எல்லாருமே யமன் கொண்டாங்க, யமனுக்கு அஞ்சுவாங்கதான். யமனை கண்டால் உயிரை கவரக்கூடிய யமதர்மனை கண்டால் எல்லோருமே அச்சப்படுவார்கள். இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்துமே யாரு எதுக்கு அஞ்சுறாங்க இல்லையோ, யமனுக்கு எல்லாருமே அஞ்சுவாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட அந்த யமனே அஞ்சுமாறு, யமனே அஞ்சி ஒதுங்கி செல்லுமாறு தன்னுடைய ஆள் வினையால் கொண்ட அந்த செயலில் விடாமுயற்சியோடு சென்று போரிட்டு அந்த அவர்களுக்கு வெற்றியை தேடி தந்து அதன் மூலமாக கிடைக்கின்ற அந்த கூலியை ஏற்று. இந்த இடத்துல கூலி அப்படிங்கறத நம்ம எப்படி எடுத்துக்க கூடாது அப்படின்னு கேட்டாக்கா, இதுவும் ஒரு விதமான தர்மம் தான். அதாவது வலிமை இல்லாதவர்களுக்கு செய்கின்ற உதவியும் ஒரு தர்மம் தான் இல்லைங்களா? அப்படி போர் வலிமையற்ற அந்த அரசர்களுக்கு உதவியாக நின்று, அதுவும் ஒரு தர்ம காரியம்தான். அந்த தர்மத்திற்கு நின்று தன்னுடைய ஆள்வினை உடைமையால் விடாமுயற்சியினால போர்க்களத்துல போரிட்டு யமனே அஞ்சி ஒதுங்கி செல்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு துணையாக நின்று வெற்றியை தேடி தருகின்றார்கள் இல்லையா? அந்த முயற்சிக்கு கிடைக்கின்ற அந்த கூலி அது உன்னதமானதுதான் இல்லைங்களா? அத்தகைய கூலியை ஏற்று சென்றெறிந்து போற்றும் வென்றி கொண்டிசைந்த பொண்ணும். இப்பெல்லாம் நம்ம பணம் கொடுப்போம் இல்லைங்களா? அந்த காலத்துல தங்க நாணயம் இருந்திருக்கலாம் இல்லைங்களா? அந்த பொன்னையும் பொருளையும் பரிசாக கொடுத்து போர் முனைக்கு அவரை அழைப்பார்கள். அதுதான் அவருக்கு கொடுக்கின்ற கூலியாக இருந்திருக்கிறது அந்த காலகட்டத்துல. அப்ப அப்படி கிடைத்த அந்த பொன்னும் கொண்டு மண்ணுவார். அப்படி கூலியாக பெற்ற அந்த பொன்னை கொண்டு வாழ்வாரானார். எப்படி வாழ்ந்தார்? அந்த பொன்னை கொண்டு அந்த பெரும் மாநிதியம், அந்த பெரும் செல்வத்தை தான் மட்டும் வைத்துக் கொண்டு தன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்து அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி பெற்ற அந்த மாநிதியம் முழுவதையுமே சிவபெருமானினுடைய அடியார்களுக்கு கொடுத்து தொண்டாற்றினார். சரிங்களா? அததான் இந்த 3வது பாடலில் அற்புதமாக நம்முடைய சேக்கிழார் பெருமான் அருளி செய்கின்றார். மாறாது அளிக்கும் அப்படிங்கக்குள்ள இந்த இடத்துல நம்ம 2வது பாடல்ல என்னாலும் பிறழாது இந்த தொண்டிலிருந்து ஒரு நாளும் தவறாமல் வழுவாமல் வாழ்ந்து வந்தார் நம்முடைய முனையடுவார் நாயனார். அடுத்ததாக 4வது பாடல். இன்ன வகையால் பெற்ற நிதி எல்லாம் ஈசன் அடியார்கள் சொன்னபடி நிரம்ப கொடுத்து தூய போனகமும் கண்ணல் நறுநெய் கரி தயிர் பால் கனியுள்ளுறுத்த கலந்தளித்து மண்ணும் அன்பின் நெறி பிறழா வழி தொண்டாற்றி வைகினார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகையால் பெற்ற நிதி, இப்படி போருக்கு சென்று அரசர்களுக்கு துணையாக பகைவரை வெல்வதற்காக கேட்ட அரசர்களுக்கு துணையாக போருக்கு சென்று அவர்களை கூற்றுவனும் அஞ்சி ஒதுங்கும்படி போர் புரிந்து அவர்களுக்கு வெற்றியை தேடி தந்து அதன் மூலமாக பெற்ற கூலியாகிய அந்த மாநிதியம், அந்த பெரும் செல்வத்தை எல்லாம் இன்ன வகையால், இந்த வகையால் பெற்ற பெரும் செல்வத்தை எல்லாவற்றையும் ஈசன் அடியார்கள், சிவபெருமானினுடைய அடியார் பெருமக்களுக்கு சொன்னபடி நிரம்ப கொடுத்து, சொன்னபடி இந்த சிவனடியார் பெருமக்கள் தாம் கேட்டவாறு கொடுத்து, அவர்களுடைய உளம் கொள்ளும்படி கொடுத்து, அவங்க மனசால என்ன நினைச்சு கேக்குறாங்களோ அந்த கேட்டதை விட பல மடங்கு அவங்க மனம் மகிழும்படி கொடுத்து, அவர்களுடைய மனம் மகிழும்படி அவர்களுக்கு கொடுத்து அதோடு மட்டுமல்லாமல் கொடுத்து தூய போனகமும்
போனகமும் கண்ணல் நறுநெய் கறி தயிர் பால் அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஒரு பொண்ணையும் பொருளையும் கொடுத்து அவங்களுக்கு அதோட மட்டும் விட்டுடல, அவர்களுக்கு அமுதும் படைத்து அமுதும் செய்து, அதாவது போனகம்ங்கிறது அன்னம்பாளிப்பு இல்லைங்களா, அந்த தூய போனகமும் கண்ணல், அது வெறும் சாப்பாடு கிடையாது. அந்த உணவு எப்படி உணவு ஊட்டினார் அப்படின்னு கேட்டாக்கா, அழித்து அப்படிங்கிறது கருணையோடு கொடுத்தாரு. அழித்து அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து உணவை அழித்து அப்படின்னு அந்த கருணையோடு உணவு ஊட்டினார். நல்ல நறு நெய், சர்க்கரை, கறி, தயிர், பால், கனி எல்லாம் கலந்து எல்லாவற்றையும் கலந்து அந்த அறு சுவையோடு அடியார் பெருமக்களுக்கு அற்புதமாக அந்த உணவினை அளித்தார். நம்முடைய இளையான்குடி மாறநாயனார் புராணத்திலயும் வரும். கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்து இடை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறனில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்து அளித்தார் இல்லைங்களா. அது போலவே நம்முடைய முனையடுவார் நாயனாரும் உண்டி 4 விதத்திலும் அறுசுவை திறனிலும் உணவளித்தார் அடியார் பெருமக்களுக்கு. அந்த உண்டை 4 விதம் அப்படிங்கிறது உண்ணுதல், தின்னுதல், நக்குதல், பருகுதல் அப்படின்னு சொல்லுவோம். உண்ணுதல் அப்படிங்கிறது நம்முடைய சோற்றினை உண்ணுதல் அப்படின்னு சொல்லுவோம். தின்னுதல் அப்படிங்கிறது கடின உணவினை மென்று தின்னுதல். நக்குதல் அப்படிங்கிறது நம்முடைய தேன் முதலிய அந்த தேனையெல்லாம் நக்கிதான் உண்ணுவோம், சுவைப்போம் இல்லைங்களா. அடுத்தது பருகுதல், பானகம், நீர்மோர் இதெல்லாம் பருகுவோம். அப்படி 4 விதத்திலையும் அறுசுவையோடு இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு அப்படின்ற அந்த அறுசுவையோடு அந்த அடியார் பெருமக்களுக்கு தூய போனகமும் கண்ணல் நறுநெய் கறி தயிர் பால் கனியுள் கலந்து கனியுள் லுருத்த கலந்தளித்து எல்லாவற்றையும் கலந்து அறுசுவையோடு அடியார் பெருமக்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு சொன்னபடி அப்படிங்கிறது இந்த இடத்துல உறுதித்தன்மையை குறிப்பதற்காக இருமுறை வந்திருக்குது இல்லைங்களா. சொன்னபடி அவர்கள் திருவுளம் கொண்டு விரும்பி என்னென்ன கேக்குறாங்களோ எல்லாவற்றையும் கொடுத்து அந்த மண்ணும் அன்பின் நெறி பிறழா அப்படிப்பட்ட அந்த அற்புதமான நிலை பெறும், மண்ணுதல்னாக்கா நிலை பெறுகின்ற அன்பு நெறியில் பிறராது தவறாது அனுதினமும் தவறாது நாளும் தவறாது இந்த தொண்டினை செய்து வருகின்றார் நம்முடைய முனையடுவார் நாயனார். அந்த அறுசுவை திறத்திலும் அடியவருக்கு உணவு வழங்க வேண்டும் அப்படின்ற அந்த திறத்தில் எப்பொழுதும் அந்த தொண்டினை தொண்டாற்றி வைகினார் நம்முடைய முனையடுவார் நாயனார். இத்தகைய சிறப்பு பொருந்திய நம்முடைய நாயனார் மற்றின் நிலைமை நம்முடைய மற்ற புராணங்கள்லாம் பார்த்திருக்கோம் இல்லைங்களா. அமுது செய்வித்தல் அப்படிங்கிறது அடியார்களுக்கு அமுது செய்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அந்த ஒரு உன்னத நிலை இல்லைங்களா. நம்ம எதை வேணாலும் பொண்ணையும் பொருளையும் கொடுத்தா கூட மறுபடியும் வேணும் வேணும் வேணும்னு அவங்களுடைய உள்ளம் வந்து சொல்லும். இப்ப வந்து ஒரு 10,000 கொடுத்தாங்கன்னா இன்னொரு 10,000 கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப அப்படியெல்லாம் ஆனா அந்த உள்ளம் வந்து இன்னும் வேணும் வேணும்னு கேட்கும். ஆனா இந்த வயிறு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அது வந்து அது மட்டும் வந்து நம்ம அதுக்கு மேல உண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மன நிறைவோடு வயிறு நிறைவோடு நமக்கு வந்து உணவளிக்க முடியும். அதுதான் நமக்கு அன்னம்பாளிப்புல மிகச்சிறந்த ஒரு பெரிய ஒரு பண்பு. அந்த வகையில நம்முடைய நாயனார் வந்து அன்னம்பாளித்த அடியார் பெருமக்களுக்கு அருள் அந்த பெரிய தொண்டினை செய்தார். நம்முடைய இளையான்குடி மாற நாயனாரும் அப்படிதான் இல்லைங்களா. சிவனடியார் கோலத்துல வந்த நம்முடைய சிவபெருமான் நள்ளிரவுல வந்து வீட்டின் திண்ணையில அவர் அமர்ந்திருந்தாலும் அவர் அமர வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே, அவரே வந்து பசியில இருக்கிறாரு. ஏன்னா தன்னுடைய செல்வமெல்லாம் அடியாறு பெருமக்களுக்கு அமுது செய்வித்து அவருடைய பெருமையை உலகுக்கு அறிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வறுமையை கொடுக்கிறார் சிவபெருமான் இளையான்குடி மாறநாயனாருக்கு. அந்த நிலையில வந்திருக்கின்ற அடியாருக்கு நள்ளிருள் அந்த கரிய இருள்ல அந்த கரிய கண்டத்தை மறைத்து அடியார் கோலத்துல வந்த இந்த சிவனடியாருக்கு உணவளிக்கணும் இல்லைங்களா. மழையில நனைந்து வந்திருக்கிறாரு, அவருக்கு எல்லா அந்த பணிவிடைகளை எல்லாம் செய்துட்டு அவரை அமர வைத்து விட்டு வீட்டுல போய் என்ன செய்யறதுன்னு தடுமாறுறாங்க. அப்ப ஒவ்வொரு நாயன்மாரும் இந்த நாயன்மார் அப்படின்ற அந்த உயரிய அந்த நிலையை எட்டுவதற்கு அவங்களுடைய துணைவர் அவங்களுடைய மனைவிமார்கள் வந்து பக்கபலமா இருந்திருக்காங்க. கண்ணுக்கு தெரியாத வேர்களாக இருந்து
அவர்களுக்கு இருந்திருக்காங்க இல்லைங்களா. அந்த வகையில இளையான்குடி மாற நாயனாரினுடைய துணைவியார் தான் வந்து ஒரு கருத்தை சொல்றாங்க. செல்லல் நீங்க பகல் விந்திய சின்னல் மல்லல் நீர் முளை வாரி கொடு வந்தால் வல்லவாரா அத வந்து அந்த நீர்முளை வாரி கொடு வந்தார். அன்னைக்குதான் போய் காலையில அந்த வயல்ல வந்து விதை நெல்ல விதைச்சிட்டு வந்திருக்காரு இல்லைங்களா இளையான்குடி மாறநாயனார். அதை போய் வாரி கொண்டு வந்தீங்கன்னா அதை நான் வறுத்து இடித்து அதை குத்தி நான் அமுதாக்கி தருவேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அப்படின்னு அந்த நாயனாருடைய மனைவி சொல்றாங்க. அத வந்து அந்த நெல்லை வறுத்து அத வந்து மழை நேரத்துல அடுப்புக்கு ஒண்ணும் இல்லைன்னாலும் நம்முடைய கூரையில இருக்கின்ற அந்த கூரைய உருவி அதுல உள்ள கழிய உருவி அதை அடுப்புக்கு வச்சு எரித்து உணவு சமைத்து கொடுத்திருக்காங்க. எப்படி எல்லாம் தொண்டு செஞ்சிருக்காங்க இல்லைங்களா. இன்னைக்கு நமக்கு போர் காலத்துல ஈரான் போர்ல வந்து விறகு அடுப்புக்கு மாறுகின்ற ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்கு. இப்ப சிலிண்டர் தட்டுப்பாடு வரப்போகுது அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப நமக்கு உணவுக்கு என்ன பண்றது அப்படின்னு இந்த காலகட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றது, காசு பணத்தை வந்து பேங்க்ல பண்ணி டெபாசிட் பண்ணி வைக்க வேணாம். எங்க சேர்க்கறதுன்னு தெரியாம அலையிறோம் இல்லைங்களா. பேங்க்ல சேர்த்து அக்கௌண்ட்ல போட்டு வைக்கலாமா, தங்கமா வாங்கி வைக்கலாமா, நகையா வைக்கலாமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பணத்தை எங்க தெரியுமா சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. பசியோடு இருக்கின்ற அந்த வயிற்றுல போய் அந்த பணத்தை சேமிக்கணுமா. அதுதான் வந்து நல்ல ஒரு சிறந்த தொண்டு நல்ல சிறந்த தொண்டு. இம்மைக்கும் மறுமைக்கும் உதவக்கூடியது அதுதான். நம்ம பீரோல வச்சு பூட்டி வைக்கிறது கிடையாது. நம்முடைய நாயனார்லாம் அடியார் பெருமக்கள்லாம் அந்த அற்புத தொண்டை தான் செஞ்சிருக்காங்க. அடியார் பெருமக்களுக்கு அன்னம் பாலித்த அந்த அற்புத தொண்டை தான் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அன்று விதை நெல்லை எடுத்து வறுத்து குத்தி அதை சோறாக்கி அந்த காய்கறிக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப கூட கொள்ளையில போய் அந்த அவர் இருள எப்படி தடுமாறி போனார் அப்படிங்கறதெல்லாம் அந்த புராணத்துல எவ்வளவு அழகா சேக்கிழார் பெருமான் எடுத்து இயம்பியிருப்பார். அந்த குடி நிரம்பா அந்த கீரை அதையெல்லாம் எடுத்து அறுசுவையோடு நம்ம இன்னைக்கு என்னென்னமோ போட்டு செய்யறோம். எல்லாம் செஞ்சாலும் அது ஒரு சுவையிலையும் வரமாட்டேங்குது. ஆனா அந்த உள்ளன்போடு செய்வதனால கணவனுடைய தொண்டுக்கு உற்ற துணையாக இருக்கணும். அந்த தொண்டு நெறியிலிருந்து கணவன் வழுவாம இருக்கணுங்கிறதுக்காக அவங்க எவ்வளவு பெரிய முயற்சி எல்லாம் செய்திருக்காங்க இல்லைங்களா. அந்த உள்ளன்போடு அந்த செய்த அந்த அமுதம் வந்து அமுதாக்கி அடியார் பெருமக்களுக்கு அளித்திருக்காங்க. அத்தகைய அந்த அன்னம்பாளிப்பை எல்லாம் செய்து அந்த அமுது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைங்களா. அந்த அமுதூட்டி அடியார் பெருமக்களுக்கு அமுதூட்டி சிவபெருமானினுடைய திருவடியை அடைந்த நாயன்மார் வரிசையில நம்முடைய முனையடுவார் நாயனாரும் அடியார் பெருமக்கள் சொன்னபடி நிரம்ப பொருள் கொடுத்து அவர்களுக்கு அறுசுவையோடு அன்னமும் அளித்து உணவும் அளித்து அவர்களுடைய மனமும் வயிறும் குளிரும்படியாக அந்த சிவ தொண்டினை வழுவாது செய்து வந்தார். தாம் பெற்ற அந்த பெரு நிதியத்தினை கொண்டு பெரும் செல்வத்தினை கொண்டு செய்து வந்தார் நம்முடைய முனையடுவார் நாயனார். அப்படிப்பட்ட அந்த நிலையில் மற்றின் நிலைமை 12 நாள் வையம் நிகழ செய்து வழி. இது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 12 நாள் முன்கூறிய இந்த நிலையில இந்த மாதிரியான திருத்தொண்டுகள் சிவபெருமானினுடைய அடியார் பெருமக்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் அனைத்தையும் செய்து அவர்களுக்கு அன்னம் பாலித்து 12 நாள் பல நெடுங்காலம் வையம் நிகழ உலகில் விளங்கும்படி உலகில் அவருடைய பெயர் விளங்கும்படி அந்த திருநீடூர் இந்த செல்வமல்கும் திருநீடூர் தலத்தில் இந்த அற்புதமான தொண்டினை பன்னெடுங்காலம் செய்து வழிவுற்ற அன்பின் செந்நெறியால் இப்படிப்பட்ட அந்த சிவநெறியால் உற்ற அன்போடு வழி வந்த அன்பினாலாகிய செம்மை நெறி. இப்ப இந்த நாயனார் ஒரு ஒரு குடும்பத்துல வந்து பிறந்தார்னாக்கா அந்த வழியா பரம்பரையாக அந்த குடியில வந்தவங்க அந்த சிவ தொண்டுல அந்த சிவபெருமானை சிந்தையில் வைத்து சிவதொண்டு ஆற்றிய அந்த பரம்பரையில வந்துதான் அந்த நாயன்மார்கள் பிறந்திருக்கணும் இல்லைங்களா. அப்படிப்பட்ட அந்த புண்ணியமிக்க குடியில தான் பிறந்திருப்பாங்க. அப்படி வழியாக சிவதொண்டு செய்த அந்த பரம்பரையில் அந்த வேளாண் குடியில் பிறந்த நம்முடைய நாயனார் அந்த சிவநெறியிலேயே செம்மைப்பற்ற அந்த சிவநெறியை செம்மையாக பன்னெடுங்காலம் செய்து
உமையம்மையாரினுடைய கணவனாகிய உமையால் கணவன் திருவருளால் நம்முடைய உமையம்மையை ஒரு பாகமாக கொண்ட சிவபெருமானது திருவருளினால் எங்க போனாரு அப்படின்னு கேட்டாக்கா பெற்ற சிவலோகத்து அமர்ந்து சிவபெருமானினுடைய அந்த திருவருளினால் அவர் என்ன ஆனாரு அப்படின்னு கேட்டாக்கா சிவபெருமானுக்கு சிவலோகத்தில் அமர்ந்து அப்படின்னாக்கா இந்த இடத்துல நாம என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்கா அவரு சாலோக பதவி செந்நறி அப்படிங்கிறது சிவநறி சிவபெருமானியோடு அந்த ஒன்றி இருக்கின்ற அந்த பிரியா உரிமை ஆகிய அந்த சாலோக பதவியினை பெற்றார். அததான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. மற்றின் நிலைமை 12 நாள் வையம் நிகழ செய்து வழி உற்ற அன்பின் செந்நெறியால் உமையால் கணவன் திருவருளால் பெற்ற சிவலோகத்தமர்ந்து பிரியா உரிமை மருவினார். சிவபெருமானோடு இருக்கின்ற அந்த அற்புதமான பேச்சினை பெற்றார். தாம் செய்த அந்த 12 செய்து வந்த அந்த சிவ தொண்டின் காரணமாக, சிவநெறியில் நின்று அந்த செய்த தொண்டின் காரணமாக பிரியாமல் சிவபெருமானோடு இருக்கின்ற அந்த உரிமையினை பெற்றார். முற்ற உழந்த முனையடுவார் என்னும் நாமம் உன்னுடையார் என்னும் நாமம். இந்த 5வது பாட்டுலதான் சேக்கிழார் பெருமான் நம்முடைய நாயனாரினுடைய பெயரையே இங்க சொல்றார். முனையடுவார் என்னும் நாமம் உன்னுடையார். முனையடுவார் என்னும் நாமம். முனையடுவார் நாயனாரோட இயற்பெயர் தெரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இவருக்கு காரண பெயர் பெயர் தெரியாத காரணத்தினால இந்த புராணத்தின் முன்னே பெயர் குறிப்பிடல நம்முடைய சேக்கிழார் பெருமான். அவருடைய அந்த காரணம் எப்படி நம்ம இயற்பகை நாயனார் எரிபத்த நாயனாருக்கு காரண பெயர் சொல்லி காரணத்தினால் பெயர் பெற்றார்களோ, அதுபோல நம்முடைய முனையடுவார் நாயனாரும் அந்த காரண பெயராக அந்த போர்க்களத்திற்கு சென்று அந்த வெற்றி பெற்ற அந்த தன்மையினால முனையிடுவார் அப்படின்ற அந்த நாமத்தினை இங்கே பெற்றார். காரண பெயராக பெற்றார். இந்த இடத்துல உழத்தல் அப்படிங்கிறது முற்ற உழந்த முனையிடுவார் அப்படின்னா முனைந்து போர் புரிதல். முனைந்துனாக்கா அந்த ஆள் வினை உடைமை அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்ப அந்த வெற்றி பெற வேண்டும், யமனே அஞ்சி ஓடுற அளவுக்கு, பகைவர்கள் தெரித்து ஓடுகின்ற அளவிற்கு, யமன் அச்சப்படுகின்ற அளவிற்கு அந்த விடா முயற்சியோட முனைந்து போர் புரிந்த அந்த காரணத்தினால்தான் முனையடுவார் என்ற அந்த நாமத்தினை பெற்றார் நம்முடைய நாயனார் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த இனிய பாடலில் எடுத்து எம்பிருக்கின்றார். இறுதி பாடல். யாவரெனினும் இகலெறிந்தே ஈசனடியார் தமக்கின்பம் மேவ அளிக்கும் முனையடுவார் விரைப்பும் கமல கழல் வணங்கி. யாவரெனினும் எதிர்ப்பவர் யாவராயினும் நம்முடைய மூர்க்க நாயனாரை இந்த இடத்துல நினைவு கூறலாம். மூர்க்க நாயனார் அவர் பெற்ற பெரும் செல்வத்தையும் அவரும் அடியார் பெருமக்களுக்கு அமுது செய்துதான் சிவபேற்றினை எழுதினார். அவருடைய தாம் பெற்ற செல்வம் எல்லாம் நீங்கி வறுமையுற்ற பொழுதும் அவர் கற்ற அந்த சூது கலையில் வல்லவர் இல்லைங்களா? அவரு தாம் கற்ற அந்த சூது கலையின் மூலமாக, நற்சூது அப்படின்வாங்க இல்லைங்களா சேக்கிழார் பெருமான், அந்த சூதின் மூலமாக சூதாடி முதல்ல ரொம்ப என்ன பண்ணுவானா, முதல்ல சூதாடும் பொழுது சூதுக்கு பணயமா பொருள் வைத்து சூதாடுவாங்கல்ல, முதல் சூதில் தாம் தோத்து போவாராம். அப்பதானே அடுத்தவங்க இன்னும் நிதியம் வைப்பாங்க. அந்த நுணுக்கத்தோட அந்த சூதில அடுத்தடுத்த சூதுல தாம் வெற்றி பெறுவாராம். அந்த சூதின் மூலமாக பெற்ற அந்த வருவாயில் அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டாக்கா அன்னம்பாளிப்பு செய்தார். தாம் ஊர்ல சூது செஞ்சு அப்புறம் யாரும் கிடைக்காததுனால ஊரா போய் சூதாடி அந்த சூதின் மூலமாக கிடைத்த அந்த செல்வத்தினை அடியார் பெருமக்களுக்கு அமுது செய்வித்தார். அப்படி அடியார் பெருமக்களுக்கு அமுதளித்து அவர்கள் உண்ட பிறகு கடைசி பந்தியில கடைசியாகத்தான் தான் அமர்ந்து அன்னம்பாளிப்பு தான் அமுது உண்ணுவார் இல்லைங்களா? அத்தகைய அந்த மூர்க்க நாயனார் அந்த எல்லாருமே அந்த அன்னம்பாளிப்பு செய்து அந்த பெரும் பேச்சினை அந்த பெரும் தொண்டினை செய்துதான் சிவபெருமானினுடைய ஒவ்வொருவரும் ஒரு தனித்தனி வகையில தனி சிறப்போட, சில நாயன்மார்கள் தாம் ஏற்ற தொழிலின் மூலமாக
திருத்தொண்டு செய்து இறைவனினுடைய திருவடியை அடைந்தார்கள் இல்லைங்களா. அந்த தொழிலோடு சேர்ந்து கலிய நாயனார் வந்து எண்ணெய் செக்கு வச்சு எண்ணெய் ஆட்டுகின்ற அந்த தொழில இருந்தாரு. அந்த எண்ணெயை வித்து அதுல விளக்கரித்தாரு. அதன் அப்படி எண்ணெய் செக்காட்டி கிடைக்கின்ற அந்த வருவாய் பத்தாம அவர் வறுமையுற்ற போதும் போய் கூலிக்கு செக்காட்டி அதுல விளக்கேற்றினாரு. அப்புறம் வணிகர் தேர்ந்து செல்வந்தர்கள் தேர்ந்து எண்ணெயை பெற்று அதை விற்று அதுல கிடைத்த லாபத்துல விளக்கேற்றினாரு. ஒரு கட்டத்துல விளக்கேற்றுவதற்கு நிதியமே இல்லாத பொழுது தன்னுடைய தாம் கொண்ட கொள்கையிலிருந்து மாறாமல் நின்றவர்கள், அப்படி அந்த கொண்ட கொள்கைக்கு முட்டுப்பாடு வரும்பொழுது, தாம் செய்த தொண்டுக்கு முட்டுப்பாடு வரும் பொழுது தங்களுடைய உயிரையும் விட துணிந்தவர்கள் தான் நாயன்மார்கள்ன்ற வரிசையிலே வராங்க இல்லைங்களா. தன்னுடைய கழுத்தை அறுத்து அந்த குருதியில விளக்கரித்தார். அப்படிப்பட்ட அந்த உள்ள உறுதி வலிமை உடையவர்கள் தான் நாயன்மார்கள் அப்படின்ற அந்த வரிசையிலேயே வராங்க. சிறுதொண்ட நாயனாரும் அப்படிதான் இல்லைங்களா. அடியார் பெருமக்களுக்கு அனுதினமும் அமுதளித்துட்டு அதுக்கப்புறமா தான் அவர் அமுது உண்ணுகின்ற அந்த பழக்கத்தை அந்த தொண்டினை செய்தார். அப்ப சிவபெருமானே அவர் இருக்கின்ற இல்லம் தேடி வந்தார் இல்லைங்களா. அந்த இல்லம் தேடி வந்தாரு. தான் பெற்ற அந்த பிறர்க்கரிய தன்னுடைய மகனையே என்ன செஞ்சாரு, கறி சமைத்து வச்சார். கறி சமைத்து இறைவனுக்கு அமுது செய்வித்தார். அதனாலதான் அவரு சிறுதொண்ட நாயனார், பெருந்தொண்டர் தொண்டருக்கெல்லாம் சிறியேன் அப்படிங்கிறதுனாலதான் தன்னை சிறுதொண்டன் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா. அத்தகைய சிறப்பு பொருந்தி அடியார் பெருமக்களுக்கு அமுதளித்து இறைவனுடைய திருவடியை அடைந்த நாயன்மார்கள்ல நம்முடைய சிறுதொண்ட நாயனார், இளையான்குடி மாற நாயனார், நம்முடைய முனையடுவார் நாயனார், அப்படி மூர்க்க நாயனார், இப்படி எப்படி எத்தனையோ நாயன்மார்கள் அன்னம்பாளித்து அமுது செய்வித்து அடியார் பெருமக்களுக்கு அதன் மூலமாக சிவபெருமானினுடைய திருவடியை சிவலோக பதவியை அடைந்திருக்கின்றார்கள். இறை காட்சியை பெற்றிருக்கின்றார்கள். உமையம்மையோடு சிவபெருமான் இருக்கின்ற அந்த அருட்காட்சியையும் நேரிலே கண்டிருக்கின்றார்கள். திருமாலும் பிரம்மனாலும் கூட காண முடியாத அந்த திருவடிகளை அடியார் பெருமக்கள் தங்களுடைய அன்பின் மூலமாக, எல்லையற்ற அன்பின் மூலமாக, தாம் செய்த சிவ தொண்டின் மூலமாக பெற்றிருக்கின்றார்கள் இல்லைங்களா. அத்தகைய சிறப்புடைய சிவபெருமான் வந்து அடியார்களுக்கு எளியான். நம்முடைய அந்த திருநீடூர் தலத்திலையும் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்திருப்பாரு. குற்றம் ஒன்றடியார் இளரானார் கூடுமாறு தன்னை கொடுப்பானை கற்ற கல்வியினும் இனியானை காணப்பேனும் அவர்க்கு எளியானை முற்ற அஞ்சும் துறந்திருப்பானை மூவரின் முதலாயவன் தன்னை சுற்று நீள் வயல் சூழ் திருநீடூர் தோன்றலை பணியா விடலாமே அப்படின்னு. அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த திருநீடூர் தலத்தை பணியாம போயிட்டாரு, வணங்காம மறந்து போயிட்டாரு. அதனால திருப்பி வந்து பணியாம நான் போயிட்டேனே, மறந்துட்டேனே நினைத்து 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 போற்றி பாடிய பதிகத்தில் குற்றம் ஒன்றும் இல்லாத அந்த அடியார் பெருமக்களுக்கு கூடுமாறு தன்னையே கொடுப்பான். கூடுமாறு தன்னையே கொடுக்கின்ற அந்த பெரும் கருணையுடைய பேராற்றல் கொன்ற அந்த கருணை பெருங்கடலாகிய நம்முடைய சிவபெருமான் இந்த அடியார் பெருமக்களுக்கு தொண்டாற்றுகின்ற நாயன்மார்களுக்கு கூடுமாறு தன்னையே கொடுத்த அந்த சிறப்பினை உடையவர் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரும் தன்னுடைய திருநீடூர் திருப்பதிகத்தில் அருளி செய்திருக்கின்றார். அத்தகைய சிறப்பு பொருந்திய அந்த திருநீடூர் தலத்தில் அவதரித்த நம்முடைய முனையடுவார் நாயனார் யாரா இருந்தாலும், எதிர்ப்பவர் யாரா இருந்தாலும் அவர்களை இகழறிந்தே போரில் வெற்றி கொண்டே அதனால் பெற்ற பெரும் செல்வங்களை இகழறிந்து போரில் வென்று அதன் மூலமாக பெற்ற செல்வத்தை ஈசன் அடியார்களுக்கு, சிவபெருமானினுடைய அடியார்களுக்கு, அவர்களுக்கு இன்பமேவ அளிக்கும், அவர்களுடைய உளம் மகிழ, அவர்களுடைய மனம் மகிழ கொடுத்து அளித்து அப்படி தொண்டாற்றிய அந்த முனையடுவார் விரைப்பும் கமல கடல் வணங்கி அத்தகைய அற்புதமான தொண்டு செய்த சிவத்தொண்டு செய்த முனையடுவார் நாயனாரினுடைய மனம் கமழும் விரைப்பும் கமல கடல் மனம் பொருந்திய அந்த தாமரை மலர் போன்ற திருவடிகளை வணங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான், தெய்வ சேக்கிழார் பெருமான்
இந்த புராணத்தில் அற்புதமாக அருளி செய்திருக்கின்றார். இந்த இடத்துல கழல் அப்படிங்கிறது நம்முடைய வீரத்திற்குரிய அடையாளமாக கூறப்படுவது. வீரத்தினுடைய அடையாளமாக கூறப்படுகின்ற அந்த கழலை இங்க தானியாக பெயராய் திருவடியை உணர்த்தி போற்றி இருக்கின்றார். சிறந்த வீரர் இல்லைங்களா நம்முடைய முனையடுவார் நாயனார். யமனே கூற்றுவனே அஞ்சி ஒதுங்கக்கூடிய உடையவர். அதனாலதான் அவருக்கு அந்த கழல் அப்படின்ற அந்த அவருடைய திருவடியை கழல் என்ற அந்த தானியாக பெயராய் இங்கே நம்முடைய தெய்வ சேக்கிழார் அற்புதமாக உணர்த்தி இருக்கின்றார். இத்தகைய சிறப்பு பொருந்திய அந்த நாயனாரினுடைய குரு பூஜை நன்னாளில் நாமளும் நம்மளால் இயன்ற திருத்தொண்டு இறைவனுடைய திருவடியை அடையணும் அப்படின்னு கேட்டாக்கா நம்முடைய மனம் வாக்கு காயம் அப்படின்றது திரிகரணங்களால பெரிய பெரிய தவம் எல்லாம் நாம செய்ய வேணாம். பெரும் தவங்கள் எல்லாம் செய்ய வேணாம். நம்முடைய சிவசங்கரி அம்மாவும் இன்னைக்கு திருநீடூர் தலத்துல அடியார் பெருமக்கள் எவ்வளவு எளிமையா சிவபெருமானை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கின்ற அந்த பெரும் பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சது. அந்த இறைவனை சிவபெருமானினுடைய திருவடியை உள்ளத்துல வச்சுக்கணும். நம்முடைய மனதுல சிவபெருமானினுடைய திருவடியை வைத்துட்டு நம்முடைய வாயால ஐந்தெழுத்தை அனுதினமும் உச்சரிச்சுட்டே இருக்கணும். நம்முடைய கைகள் இறைவனுக்கு இயன்ற தொண்டுகளை செய்து கொண்டே இருக்கணும் இல்லைங்களா? ஒரு எளிய நம்மளால பெரிய நிதி கொடுத்து பெரும் செல்வம் பெரிய கோயில் கட்டி கும்பாபிஷேகம் எல்லாம் செய்யற அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்பு அப்படி எல்லாம் செஞ்சாதான் இறைவன் திருவடியை அடையலாம்லாம் இல்ல. நம்மளால இயன்ற தொண்டு திருத்தொண்டு உழவாரமோ தேவாரமோ ஏதோ ஒண்ணு செஞ்சு நம்மளால இயன்ற பணி இறை தொண்டு செய்து நாம எளிமையா இறைவனுடைய திருவடியை அடையலாம். இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு தூய அன்பு ஒன்று மட்டுமே போதும். அது ஒண்ணு இருந்தாலே நாம சிவபெருமானினுடைய திருவடியை எளிதாக அடையலாம். இந்த பிறவியாகிய பெரும் கடலை இன்பமாக நீந்தி இறைவன் திருவடியை அடையலாம். அப்படிங்கிறதுதான் நம்முடைய நாயன்மார் பெருமக்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தி இருக்கின்ற அந்த அற்புதமான அறிவுரைகள் தான். அவங்க சொன்ன அறிவுரைகள்லாம் இதுதான். அந்த அற்புதமான நாயன்மார்களினுடைய திருவடிகளை எல்லாம் நாம் மனதுல வைத்து வணங்கி இன்றைய குரு பூஜை காணும் நம்முடைய முனையடுவார் நாயனாரினுடைய திருவடியை வணங்கி இந்த இனிய வரலாற்றினை கேட்ட அடியார் பெருமக்கள் அனைவரும் சிவபெருமானினுடைய திருவருளுக்கு பாத்திரமாகுவதற்கு இறைவனை வேண்டி வணங்கி இந்த இனிய வாய்ப்பினை வழங்கிய சிவதிருமதி சாந்தா சண்முகம் அம்மா அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மிக மிக மகிழ்ச்சி அம்மா. இன்றைக்கு அம்மா அங்க முனையடுவார் நாயனார் பற்றி அந்த நீடூர்ல காலையில பேசினாங்க. அதை தொடர்ந்துதான் சிவசங்கரி கூடுமாறு தன்னை கொடுப்பானே என்ற தலைப்புல பேசினாங்க. மிகவும் சிறப்பா இருந்தது. இதுல நமக்கு என்ன பார்க்கணும்னா வகையில அமருள் அழிந்தவருக்கு என்று பொதுவாக போட்டிருக்கு. இதை நடுவர் நிலைமையை வைத்துன்னு அங்க போடலை. யாரோ ஒருத்தன் வரான், 2 பேரும் சண்டை போடுறான், தோத்து போயிட்டேன் இந்த மாதிரின்னு சொல்லும் பொழுது அவன் இவனை வென்றவன்கிட்ட இவர் ஒரு நிதி பேசிட்டு எனக்கு 3 ரூபா பணம் கொடுக்கணும், இதை நான் உனக்கு வெற்றி பெற்று கொடுத்தான்னு அந்த அளவுல தான் இருக்க ஒழிய விரியில தான் இதை சொல்றாரு. ஒரு சின்ன இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படியே பார்க்கணும். விரியில தான் என்ன சொல்றாரு, அதை நடுவுநிலையில் வைத்துன்னு சொல்லி இந்த கேரக்டர் பில்டிங்கும்பாங்க. அந்த பாத்திரத்தோட சிறப்பை உயர்த்தக்கூடியது. அவர் சுருக்கமாக சொல்லிட்டாரு. அதோட விரித்து இவர் சொல்லும் பொழுது அதை நடும நிலையில வச்சுதான் வரவன் அவன்கிட்ட நியாயம் இருக்கா அதெல்லாம் எடுத்து சொன்னீங்க. நியாயம் இருக்கா இல்லையான்னு பார்த்து அவன்கிட்ட நியாயம் இருந்ததுன்னா அவன்கிட்ட போய் பேசி அதுக்கப்புறம் தான் அவங்க உடன்படலைன்னா அதுக்குதான் நல்லாருங்கிறது. பகைவர்னு பொதுவாக எடுத்துடக்கூடாது. இவன் யாரோ ஒருத்தர் 2 பேருக்குள்ள பிரச்சனை, அண்ணன் தம்பியோ இல்லை சொத்து தகராறோ வேற தகராறோ சிறு நாடுகளுக்கு இடையில ஏதோ பிரச்சனையோ தோத்து போயிடுறவொடனே என்ன பண்றான், அவன்கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு இவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு அவன் என்ன சொல்றான்னு அதையும் கேட்டுக்கிட்டு இவன் பக்கம் நியாயம் அவனை அதுக்கப்புறம் நீ மரியாதையா நீ அவனுக்கு கொடுத்துருப்ப அப்படின்னு ஏதாவது பேசி அவன் உடன்படலைன்னா என்னன்னா இவன்கிட்ட ஒரு நிதியை பேசிட்டு அதுக்கு ஒரு முன்பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவனை அப்படி எழுதியிருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அது இதுல இல்லை, வகையில இல்லை, விரியில நம்ம பெரிய புராணத்துல தான் இருக்கு. நம்பியாண்டார் நம்பி சொல்லலை. அதுல வகையில திருவமுதை பத்தி குறிப்பு இல்லை. இதெல்லாம் சொல்லணும். இதுக்காக தான் நம்ம வரோம் இங்க.
திருவமுது ஊட்டினார் அன்பர்களுக்குன்னு ஒரு சொல்லல. ஆனா விரியில சேக்கிழார் அதை சொல்றாரு. அரசர்களுக்கு இடையில ஏற்பட்ட பூசல் என்ற குறிப்பு இல்லை. பொதுவாக பெரிய தனவந்தர்களாக இருக்கலாம், வேற சகோதரர்களுக்குள்ள சொத்து தகராறு, பாக தகராறு, இப்படியெல்லாம் இருக்கலாம். அரசர்கள் என்று சொல்லி பொதுவான குறிப்பு இல்லை. அரசர்கள் ஒரு தனி மனிதன் அணுகிறதுங்கிறது ஒரு எப்பொழுதும் நடக்கிறது இல்லை. இதுல இந்த இதெல்லாம் சொல்லலாம, திருக்குறள் புலவர்கள்லாம் நீங்கள்லாம் நன்றே தரணும் நடுவிகந்தமாக ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. இதை போல என்ன திருக்குறளுக்கு அப்புறமா தான் இது வந்திருக்கலாம். அப்புறம் இன்னொரு கருத்து பார்த்தீங்கன்னா, குற்றம் ஒன்று அடியார்களானால் கூடுமாறு தன்னை கொடுப்பானே என்று சொல்லி, இப்போ நீங்கள் நடத்தும் போது தான் எனக்கு இந்த சிந்தனை வந்துச்சு. இந்த தொடரை ஒரு அற்புதமான தொடரை, எங்கேயுமே இல்லாத ஒரு தொடரை சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த திருத்தலத்தில் இப்போ எழுதியிருக்காரு. இறைவனை போற்றிங்கும் பொழுது இப்போ இவரை சிவலோகத்துக்கு கொண்டு போயிறாரு இல்லையா, இவர் போல எந்த குற்றமும் கிடையாது. அடியார்கள் திருத்தொண்டு செஞ்சிருக்காரு. அந்த கூலி வாங்குற அனைத்துமே அடியார்களுக்காகவே முழுவதுமாக செலவு செய்திருக்காரு. அதோட அன்னம்பாளிப்பு உவந்து எந்த அளவுக்கு சிறப்பாக செய்யணுமோ அதெல்லாம் செய்திருக்காரு. அப்ப குற்றமே இல்லை. இந்த பொருள் பற்றுலாம் இருந்தால் யாரும் செய்ய மாட்டாங்களே. பொருள் பற்ற அடிப்படையில் இல்லைனாலே ஆசை இல்லைன்னு தான் பொருள், மற்ற ஆசைகளும் இல்லைங்கிறது தான் ஒரு பொருள் வரும். அதனால அந்த தொடர் கூட நாயன்மார் அவருக்கு முற்பட்ட காலத்தவர் தான். அதனால இந்த நாயன்மாரை கருத்தில் வைத்து கூட அப்படி சொல்லியிருப்பார் என்று இப்போ நீங்கள் இப்போ நடத்திட்டு இருக்கும்போது எனக்கு அந்த சிந்தனை காலையில் அது வரல. இப்போ இந்த வகைக்கும் விரிக்கும் இந்த வேறுபாடுகள் இருக்குல்ல, அங்கே என்ன சொல்லியிருக்காரு, நடுநிலைமை வைத்துங்கிற வார்த்தை அங்கே கிடையாது. அடுத்தது அடியார்களுக்கு உணவளித்தது இல்லை. இப்போ இதை சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, அந்த இதில் இங்கே இப்போ இதுலேயே இந்த எப்படி நான் இவர்களை பாடுனேன்னு சொல்லும்போது நமக்கு இந்த இந்த மெய்ப்பதிகத்து அடியார்களை நந்தநாதனாம் நம்பியாண்டார் நம்பி புந்தியார புகன்ற வகையினால் வந்தவாறு வழாமல் ஏம்புவான்னு சொல்லுவார். இது எப்படியா நீ பாடுன அப்படின்ட்டு. இப்போ நம்பியாண்டார் நம்பி இதை வகைப்படுத்தி கொடுத்துருக்காரு. அவர் என்னுடைய தலைவர், என்னுடைய குருநாதர் நிலையில உள்ளவர். அவர் என்ன சொல்றாரோ, நந்தநாதனாம் நம்பியாண்டார் நம்பி புந்தியார புகன்ற வகையினால், அவருக்கு இறைவன் என்ன உணர்த்தினாரோ அது திளைக்குமாறு எப்படி அவர் புகன்றாரோ அதை வந்தவாறு வழாமல் ஏம்புவானார். ஆனா ரெண்டு விஷயம் கூடுதல் சொல்றாரு. இப்ப கூடுதல் சொல்றாரு. இப்ப அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு என்ன கேட்குறாங்க தெரியவே. அதாவது அருளின் நீர்மை, அதாவது பாயிரத்தில் வர பாட்டு, இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டாம். அருளின் நீர்மை திருத்தொண்டு அறிவரும் தெருளில் நீர் இது செப்புதற்காம் எனின் வெறிலில் மெய்மொழி வானிழல் கூறிய பொருளில் ஆகும் இது என புகழ்வாம் என்றேன்னு பாயிரத்துல இது எப்படியா நீ உனக்கே தெரியும், நீயே சொல்ற, இவங்களோட இதெல்லாம் ஒரு சுணங்கன் போல கடல்ல இருக்கிற நீரை சுணங்கன் ஒரு நாய் நக்கி குடிச்சு அதை பற்றி போக செய்யுங்கிற பேராசை எனக்கெல்லாம் சொல்ற. நீ எப்படி இவ்வளவு அருளுடைய இந்த திருத்தொண்டை நீ சொல்ற, நீ தான் அருள் உடையவர்கள் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு வினவுவது போல ஒரு வினாவை இவரே எழுப்பி, அருளின் நீர்மை திருத்தொண்டு அறிவரும் தெருளின் நீர் இது செப்புதற்காமின்னு சொன்னா நீ எப்படி உன்னால இதை பேச முடியும், உன்னால சொல்ல முடியும்னு கேட்டா, தெளிவாக சொல்ல முடியும்னு கேட்டா, வெருளில் மெய்மொழி, அதான் மனக்கலத்தை மனக்கலக்கத்தை இல்லையென செய்யக்கூடிய மெய்மொழி வானிழல் கூறிய பொருள் என புகழ்வாம் என்று ஒரு கருத்து நம்ம தியான பொருளாக பெருமானை நினைத்து நினைத்து இந்த வரலாற்றை ஒரு தொலைக்காட்சியை பார்க்கறது போல அப்படி எழுதியிருக்கலாம். அடுத்தது உலகலாம் என்று பெருமானே அடி எடுத்து கொடுத்துட்டாருங்க பொழுது இவர் பாட பாட எப்படி நம்பியாண்டார் நம்பிக்கை இது நம்பி ஆரூருக்கு அங்கே எடுத்து கொடுத்தாரு இல்லையா, இவர் பாட பாட எடுத்து கொடுத்தது போல இவருக்கு கொடுத்துருக்கலாம். அதனால இந்த வகைக்கும் விரிக்கும் சில வேறுபாடுகள் பல இடங்கள்ல வரும். அதனால அந்த கருத்தையும் நம்ம வைத்து கொள்ள வேண்டும். இந்த நல்லாருங்கிற சொல்லுக்கு இப்படிதான் எடுத்துக்கணும். எடுத்த உடனே பகைவர்னா இவருக்கு பகைவர் இல்லை, ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது இவன்கிட்ட நியாயம் இருக்கான்னு கேட்குறாரு. இவன்கிட்ட நியாயம் இருக்கிறது போல தெரியுது. இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லி ஒரு பஞ்சாயத்து இவன்கிட்ட ரேட்லாம் பேசிக்கிறாரு. முதல்ல பஞ்சாயத்து பண்ணி பார்க்குறாரு. அதெல்லாம் முடியாது, உன்னால ஆனதை பார்த்துக்கடா, நீ யாரா இப்படி கேட்பாங்கல்ல, நீ யாரா எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையை கேட்கறது அப்படின்னோடனே
அப்போ பகைவராகிறாரு. அப்படி வந்து நாம் வந்து ஒரு பிராக்டிகலா அதை வந்து அணுகணும். இந்த உலகியல் நடைமுறைக்கு தக்கவாறு நம்ம வந்து அணுகுனோம்னா நன்றா இருக்கும். நிறைய வந்து அதே போல நீ சொன்னது போல இளங்குடிமாற நாயனாரு, அமரநீதி நாயனாரு, குங்கிலிய கலை நாயனாரு இந்த பொருட்செல்வம்லாம் வந்ததுக்கு பிறகு அந்த அடியார்களுக்கு அங்கே தானே ஞானசமுத்திர நாவுக்கரசர்லாம் கூட அங்கே உணவு கொள்றாங்க. அப்புறம் மூர்க்க நாயனார் சொன்னேன், அது ரைட்டு. அப்புறம் சிறு தொண்டர் அந்த மூர்க்க 2 பேருமே வந்து அடியார்களை வந்து உண்ண தோழியா அமுது ஊட்டி அவர்கள் வந்து உண்ண பிறகு தான் வந்து அது ஒரு நியமமாக வைத்து இருந்தாரு. அடுத்தது கலிக்கம்பர் அந்த நாயனார் இது பண்றாரு. அப்புறம் இடங்கழி நாயனார் வரலாற்றில் ஒரு அன்பர் அங்கே பண்டாரத்தை இவரெல்லாம் நமக்கு பண்டாரன்னு திருடிடுறாருல. அடியார்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அவர் வந்து ஒரு நாயன்மாராக வகுக்கப்படாட்டினா கூட அதே போல அவர் வந்து செஞ்சார். அதே போல சிவனேசர் அந்த வரலாற்றில் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆனால் வந்து இந்த பூம்பாவையை வந்து எழுப்பும் பொழுது மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் தம்மை அமுது செய்வித்தல்னு அதை சொல்றாரு. 3 பாடல்கள்ல அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவை நெய் பூசும் உண்புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதிய பூம்பாவின்னு 3 பாடல்கள் இது போல தொடர்கள் வரும். அந்த பெண்ணு வந்து முன்னதாகவே இந்த விழாக்கள்லாம் வந்து அப்பா அந்த உணவெல்லாம் படைச்சிருக்காருங்கிறதெல்லாம் பார்த்து இருந்ததால அந்த நினைவை வந்து ஊட்டி அந்த புரியட்ட காயத்திலிருந்து அந்த உயிரை மீள வந்து பூம்பாவை கொண்டு வருவதற்கு இதை வந்து ஞானசம்பந்த பெருமான் இதெல்லாம் காணாம நீ போயிடுவியா வா அப்படின்னு சொல்லி அதுதான் அண்ணன் மெய்த்திருவாக்குன்னு சேக்கரார் சொல்லுவாரு. அதே போல மானக்கஞ்சார நாயனாரும் அதை வந்து வெளிப்படையாக சொல்லனாலும் அவரு வந்து உணவு படைச்சிருக்காரு. காரைக்கால் அம்மையார் உணவு படைச்சது. அப்பூதியடிகள் சாமி இவர் வந்தோடனே நீங்கள் உணவு கொள்ளணும்னு சொல்கிறாரு பாருங்க. எல்லா இதுவும் வைக்கிறாரு, அதில் இதையும் வந்து வைக்கிறாருன்னு நம்ம இன்னும் நிறையா இருக்குது. மிக மிக சிறப்பமாக இதை போல் வந்து சில நுணுக்கங்களை எல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். இதெல்லாம் இது வந்து யாரும் வந்து இந்த கோணத்தில் வந்து சிந்திச்சிருக்க மாட்டாங்க. அப்படி சிந்தித்து பார்த்து ஏன் அப்படி வந்து சொல்லியிருக்காங்கங்கிறத விரித்து சொல்லணும். மிக மிக மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் அன்பர்களுக்கெல்லாம். எங்களுக்கு வகுப்பு அடுத்தது பெரிய புராண வகுப்பு தொடர்ந்து புலவர் ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள் நடத்துவது 6 மணிலேருந்து 7:30 7:45 மணி வரையிலும் இருக்கு. விடைபெறுகிறோம். வணக்கம்.